கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேர்ட் ஃபார் த வீக், பலவீனர்களுக்கான வார்த்தை என்கிற அந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் தீர்க்க தரிசனமாய் வேலை செய்ய போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தற்போது சூழ்நிலையில் ஒரு அழுத்தத்திற்கு மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், ஒரு சுமக்க முடியாத பாரத்தினால் நீங்கள் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நான் பேச போகிற வார்த்தை உங்களுக்குரியது. சங்கீத புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்கள் சுமக்க முடியாத பாரத்தை நம்முடைய சார்பில் வேறு யாராகிலும் இந்த பாரத்தை கூட பிறந்தவங்க, என்னுடைய நண்பர்கள் அல்லது என்னுடைய உறவினர்கள் யாராச்சும் இந்த பாரத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கே நிறைய பாரத்தோடு தான் இருப்பாங்க. அவங்களே சுமக்க முடியாத பாரத்தோடு தான் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. நம்முடைய பாரத்தை கொண்டு போய் அவங்க மேலே வச்சோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நானே ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, நீ போய் என் மேலே உன் பாரத்தை வைக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். அதாவது இந்த பாரத்தை மனுஷன் மேலே நம்ம சுமந்தோம் அப்படின்னா, ஐயோ எடியா உன்னுடைய பாரத்தை அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க. இந்த லக்கேஜை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு லக்கேஜை நிறைய எடுத்துகிட்டு போகிறீங்க, டக்குன்னு நம்ம கூட போகிறவங்க மேலே அந்த லக்கேஜை நீங்கள் சுமத்துறீங்க, என்ன சொல்லுங்கள்? நானே இழுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த சூழ்நிலையில் ஓம் லக்கேஜை கொண்டு போய் என் மேலே வச்சா நான் இப்படி சுமந்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாமல் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பாராம். உன் பாரத்தை என் மேலே வை, நான் உன்னை திட்டமாட்டேன், நான் உன்னை எடுத்துரு, இந்த பாரத்தை என் மேலே வைக்காத, நானே நிறைய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் திட்டமாட்டேன். மாறா இந்த சூழ்நிலையில் உனக்கு நான் உதவி செய்வேன், இந்த சூழ்நிலையில் இந்த பாரத்தை உன்னோடு சேர்ந்து நானும் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதுதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை திட்டமாட்டார், அவர் உன்னை ஆதரிப்பார். கலக்கத்தோட பயத்தோட இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, கலங்காத. உன் பாரம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், கடன் பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறீங்களா? கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஐயோ சுமக்க முடியாத பாரத்தில், அழுத்தத்தில் இருக்கிறீங்களா? இவருக்கு வட்டி கொடுக்கணும், அவருக்கு வட்டி கொடுக்கணும், இந்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த வாரத்தில் நான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த டேட்டில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு, கலக்கத்தோட, பதட்டத்தோட, பயத்தோட நான் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையை நீ சீக்கிரம் கடந்து போயிடுவ. இந்த சூழ்நிலை உன்னை மூழ்கடிக்காது. நீ பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பேன். அந்த சூழ்நிலை உன்னை விழுங்க நான் விட மாட்டேன். உன் பக்கத்தில் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் பயப்படுற மாதிரி நடக்காது. இந்த சூழ்நிலையை நான் இது சந்திச்சேன்னா இது இப்படி நடந்துருப்பேன்னு நினைக்கிறீங்களே, அது நடக்காது, அது நடக்காது. எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? இது நடந்து தான் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டோடைய வார்த்தையின்படி சொல்கிறேன், பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடாது. நீங்கள் சந்திக்க போகிற காரியம் உங்களை விழுங்காது, உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பீர்கள், அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது, தண்ணீரில் நடக்கும்போது நீங்கள் மூழ்காதிருப்பீன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்கிறது. ஆகவே பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாமல் திடமானதாக இருங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து, இந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவர் மேல் ஊற்றி விடுங்கள். வசனம் சொல்கிறார், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? ஐயோ இதுக்கு யார் நமக்கு உதவி செய்வானுங்கிற ஒரு நெருக்கத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுங்க, அவருடைய சமூகத்தில் உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பாரங்களை எல்லாம் ஊற்றி விடுங்க. தாவீது சொல்றாரு, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் என்னை கொண்டு வந்து விட்டார்னு. நான் கர்த்தரை நோக்கி நெருக்கத்தில் கூப்பிடுறேன், ஆனால் எதுவுமே வந்த மாதிரி இல்லை பிரதர். நான் ஏற்கனவே அவருடைய சமூகத்தில் என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் எந்த ரிசல்ட்டும் வந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய அந்த கவலையை அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே பாருங்கள், என்னுடைய கவலைகள், நான் பயந்து கொண்டு இருக்கிற காரியங்கள், என்னை பதற பண்ணி கொண்டு இருக்கிற காரியங்கள் உங்கள் சமூகத்தில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், என் கை எம்டியாக இருக்குது, நான் இப்போது வெறும் கையோடு நான் போகிறேன். என் கையில் இருந்த பாரத்தை, என்னுடைய தலையில், என்னுடைய தோள்பட்டையில் நான் சுமந்த பாரத்தை இப்போது உங்கள் சமூகத்தில் நான் வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நீங்கள் அந்த இடத்த விட்டு கடந்து போங்க. பல வேளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாரங்களை சொல்கிறோம். ஆண்டவரே இவ்வளோ இப்போ நெருக்கமாக இருக்குது, இவ்வளோ போராட்டமாக இருக்குது, இந்த சூழ்நிலை என்னை மிரட்டுது, இந்த காரியம் என்னை பயமுடுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு பத்திரமா மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடுறோம். எப்பெல்லாம் நீங்கள் நெருக்கப்படுறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த பாரமான அழுத்தமான சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுறீங்களோ, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய பாரத்தை உங்கள் மேலே வச்சுட்டேன்,
என் கவலைகளை எல்லாம் அவங்க மேலே வச்சுட்டேன். நீங்கள் என்னை விசாரிக்கிறவரானபடியால் என் கவலைகள் என்னை அழுத்தி கொண்டிருக்க பாரங்களை எல்லாம் உங்கள் சமூகத்தில் நான் இறக்கி வச்சுட்டேன். பாருங்கள், கை எம்டியாக இருக்குது, நான் எம்டியாக திரும்பி போகிறேன். நீங்கள் இதை எடுத்துக்கொண்டீங்க, இந்த பாரத்தை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொண்டீங்க, என் கையிலேருந்து நீங்கள் வாங்கி கொண்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், நம்பிக்கையோடு செல்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு திரும்புங்க. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு திரும்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய பிரச்சனை, அந்த நெருக்கி கொண்டிருக்கிற அந்த நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறத நீங்கள் உணர முடியும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவருடைய சமூகத்தில் நம்முடைய கவலைகளை வைக்கும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம எடுத்து செல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். அவர் சமூகத்தில் வச்சு, ஆண்டவர் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க, இதில் ஒரு பெரிய ரிசல்ட்டை, ஒரு அற்புதத்தை என்னை காணும்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தை விட்டு நீங்கள் திரும்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரணம் செய்வார். இதனாலே உங்களோட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்பீர்கள். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தில் என்னோடு இணைகிற ஒவ்வொருடைய நபர் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு சகோதரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய பிரேக் த்ரூ, திருப்புமுனை உண்டாக போகிறது கஸ்தோத்திரம். உடைய வசனம் சொல்கிறது, அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் புறம்பே எடுத்துகிட்டு போ, இதை எடுத்துகிட்டு போ, நான் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லாத தேவன். நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ பயப்படாதே, இந்த பாரத்தை நான் சுமக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி பக்கபலமாக என்று ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே, ஆண்டவரே இந்த பாரத்தோட, வேதனையோட, கண்ணீரோட, ஆண்டவரே எப்படி சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு பதட்டத்தோட இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் பயப்படுகிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இவர்கள் வைத்துவிட்ட பாரத்தை, இவர்கள் இறக்கி வைத்த அந்த சுமையை இப்பொழுது உம்முடைய கரத்தினாலே நீர் எடுத்துக்கொண்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சுமையை நீர் ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய ஷோல்டரில், உம்முடைய தோள்பட்டையில் நீர் அதை சுமந்து கொண்டீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இனி ஆண்டவரே, இவருடைய கைகளில் எம்டியாக இருக்குப்பா, இவருடைய ஷோல்டர் இப்போ எம்டியாக இருக்குது என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் ஒரு பெரிய மிரக்கல், அற்புதம் உம்முடைய கரம் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதிசயங்களை காண செய்ய போகிற உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகளையும் கனங்களையும் மகிமையும் மக்கி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் கவலைகள் எல்லாம் இப்போ உங்கள் கையில் இல்லை, உங்கள் பாரம் இப்போது அவர் கையில் போயிடுச்சு. நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள், என் கை எம்டியாக இருக்குது, என்னுடைய தோள்பட்டை இப்போ சுமை இல்லாமல் இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். விசுவாசிங்க, நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க, பதறாதீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்கள் அவர் மேலே வச்சுட்டிங்கன்னா, உண்மையாக நீங்கள் அவர் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பயம், பதற்றம் வராது. அதுதான் ஒரு பெரிய சைன். உண்மையாக ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய சைன், ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த பயம் வராது, உங்களுக்குள்ள அந்த பதற்றம் வராது. ஏனென்றால் அந்த முழுமையான பாரம் அவரிடத்துல போயிடுச்சுன்னு அர்த்தம். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.